அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சங்க இலக்கிய ஆய்வு நடுவம் கோபி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து நடத்தும் தாய் தமிழ் மருத்துவம் பன்னாட்டு கருத்தரங்கில் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். சான்றோர்களே, இன்று நம்முடைய அமர்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பேசுதலுக்கும் உரிய ஈரோடு மாவட்டத்தில் மிக சிறப்பாக பணியாற்றி வருகின்ற அருமை நண்பர், சங்க இலக்கிய ஆய்வுத்தில் ஒரு மிக முக்கியமான பொறுப்பாளர், பல நிலைகளில் ஒரு உற்ற தோழராக இருக்கக்கூடியவர். குறிப்பாக என்னை பல மேடைகளில் அறிமுகப்படுத்தி பல நிலைகளில் வளர்த்தெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீராத ஒரு நல்ல நண்பர். பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழ நட்பு போல எனக்கும் தினேஷ் அவர்களுக்குமான நட்பு என்பது இருந்து வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அறிஞர், சிறந்த தமிழ் பற்றாளர். அவருடைய நட்பின் இமயம் மிக பெரியது. அவருடைய நட்பின் அன்பு என்பது மிக மிக பெரியது. ஏன் இவ்வளவு தூரம் நன்றிகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, தொடரலாங்க ஐயா. தொடரலாம் ஐயா. கேக்குதா நான் பேசுறது? ஐயா தொடங்கிடலாமா? ஐயா, சரியா இருக்கு, தொடங்கிடலாம். நன்றிங்க. அனைவருக்கும் இனிய நல் மாலை பொழுது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்க இலக்கிய ஆய்வு நடுவம் மற்றும் கோபி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து நடத்தும் இந்த பன்னாட்டு கருத்தரங்கில் தலைமை பொறுப்பு வகித்த முனைவர் சுரேஷ் ஐயா அவர்களுக்கும், தொடக்க உரை நல்கிய வி தியாகராசு ஐயா அவர்களுக்கும், முன்னிலை வகிக்க இருக்கக்கூடிய முனைவர் செந்தில்நாதன் கல்லூரியின் முதல்வர், கோபி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த எனக்கு இந்த தலைப்பில் உரை நல்க வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். என்னுடைய தலைப்பு தமிழ் மருத்துவம் சார்ந்த இந்த சங்க இலக்கிய ஆய்வு நடுவம் பல்வேறு நாட்களில் தொடர்ந்து கருத்தரங்குகளை ஒவ்வொரு தமிழகத்தில் இருந்து மிகப்பெரிய ஆளுமைகளாக இருக்கக்கூடிய பல்வேறு அறிஞர்கள் வழி இந்த கருத்தரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அத்தகைய அருமையானதொரு கருத்தரங்கில் நம்பிக்கை என்ற அடிப்படையில் தமிழகத்தில், பழங்கால தமிழகத்தில் சூழலில் நிலவிய நம்பிக்கை சார்ந்த மருத்துவம் என்ற தலைப்பில் பேச வாய்ப்பளித்த எனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக மனித வாழ்க்கையானது நம்பிக்கை அடிப்படையாக மட்டும்தான் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு விமானம் என்றால் அது தொடர்ந்து எரிபொருள் அதன் நம்பிக்கையாகும். ஒரு மாட்டு வண்டி என்றால் அதோட அச்சாணி, அதோட நம்பிக்கை. அது இல்லைன்னா நம்மளால பயணிக்க முடியாது. உயிர் வாழ்வதற்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இந்த நம்பிக்கையானது தொடர்ந்து மனிதனோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கறந்துகிட்டே இருக்கிறத நம்ம எண்ணி
பெருமைப்பட்டுக் கொள்ளத்தான் வேண்டும். நம்பிக்கை இல்லாத மனிதன் உலகத்துல வெற்றிகரமான ஒரு பயணத்தை கண்டிப்பாக தொடங்க முடியாது. அப்படிப்பட்ட நம்பிக்கை வந்து அ தன் மீது கொண்ட நம்பிக்கை, உலகின் மீது கொண்ட நம்பிக்கை, இறைவன் மீது கொண்ட நம்பிக்கைன்ட்டு நம்ம அத 3 வகையா நாம பிரிக்கலாம். மனிதன் தன்னைத்தானே நம்புனா, கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது இயற்கையாவே அவனுக்கு அமையும். உலகின் மீது கொண்ட நம்பிக்கை, அல்லது உலகத்துல இருக்கக்கூடிய மற்றார் மீது கொண்ட நம்பிக்கை, இறைவன் மீது கொண்ட நம்பிக்கை. இந்த மாரி 3 வகையா மனிதர்களுக்கு உள்ள நம்பிக்கைகள வந்து பிரிக்கிறாங்க. சரியா? அப்போ உதாரணமா ஒரு மீன் தொட்டிக்குள்ள நம்ம போட்டு வளர்த்துட்டு இருக்கோம். அது மீன் தொட்டிக்குள்ளேயே அங்கேயும் இங்கேயும் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கும். அதால தொடர்ந்து வெளி உலகத்த பார்க்க முடியுமே ஒழிய, வெளியில வர முடியாது. ஏன்னா, அதுக்கு உண்டான அந்த சிந்தனை அந்த தொட்டிக்குள்ளேயே அடங்கிரும். அதே மாரி ஒரு கூண்டு கிளி வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அந்த கூண்டுக்குள்ளேயே தான் இருக்குமே ஒழிய, தொடர்ந்து வெளிய வரணும் அப்படின்ற ஒரு 6ஆம் அறிவு அதுக்கு வேலை செய்யாது. அப்போ அந்த நம்பிக்கை என்பது நீங்க தொடர்ந்து ஒரு மனிதனை நீங்கள் ஒரு சிறையில் அடைத்தாங்கன்னா, ஒரு திருடன வந்து நம்ம சிறையில அடைக்கிறோம்னா, அதுலருந்து எப்படி அவன் தப்பிக்கலாம்? அப்படின்ற மாரி யோசிப்பான். கண்டிப்பா தன்னம்பிக்கையோட அதுக்குண்டான வழிகளை வந்து தொடர்ந்து அவன் முயற்சித்துக் கொண்டே இருப்பான். இததான் வந்து பார்த்தீங்கன்னா, அ 6ஆம் அறிவு, மனிதனோட 6ஆம் அறிவு சார்ந்து இருக்கக்கூடிய இந்த முறைய நாம வந்து தொடர்ந்து பார்க்க போறோம். அப்போ மருத்துவ மானிடவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு நிறுவனம், அ நம்பிக்கை சார்ந்த நெறைய அடிப்படை குறிப்புகளை வந்து நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. குறிப்பா வந்து உலகம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எண்ணற்ற மருத்துவ முறைகள வந்து தொடர்ந்து அவங்க விதைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். உலகம் முழுக்க சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், அ பண்டைய எகிப்தில இருக்கக்கூடிய மருத்துவம், சீன நாட்ல இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள், கிரேக்க நாட்ல இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள், அதாவது அமெரிக்கால இருக்கக்கூடிய பழங்குடியினர்களா சொல்லக்கூடிய மாயன்கள், செவ்விந்தியர்கள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவ மானிடவியல்காரங்க தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து நெறைய பழங்கால மருத்துவத்திலிருந்து தற்காலத்துக்கு அதை எப்படி நாம வந்து கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு அ முறைய வந்து தொடர்ந்து அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அரேபியா, இந்தியா, சீனா, எகிப்து போன்ற பல்வேறு நாடுகள்ல இருக்கக்கூடிய பாமர மக்கள் நோய் பின்பற்றுவதற்கு அந்த நாட்டுல என்னென்ன புது புது மருந்துகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பழங்கால மருத்துவத்தை அடிப்படையாக வைத்து, தற்காலத்துல நெறைய அறிவியல் கருவிகளும், உபகரணங்கள் கருவியோட நெறைய மருத்துவ முறைகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம குருதி அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் பிரஷர். அப்ப இந்த நோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சர்பாசில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ முறை வந்து பீகார் மாநிலத்தில இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள்ட்ட வந்து இது ஒரு இந்த ஒரு சர்பாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சர்ப்பகாந்தி. அதாவது சர்ப்பகாந்தி செடியில இருக்கக்கூடிய ஒரு ஆ விதை. அந்த விதைய அவங்க தொடர்ந்து பழங்காலத்துல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது பிற்காலத்துல வந்த ஆர்.ஜே. வக்கீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ ஆய்வாளர் அத கண்டுபிடிச்சிருக்காரு. இது இது மட்டும் இல்லாம இன்னும் நெறைய எஃப்ரிடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீன நாட்டு மருந்து. அப்புறம் மஹூங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்கால மருத்துவத்தை ஆராய்ச்சி செய்து தற்காலத்துல அது எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஆராய்ச்சிகள் தொடர்ந்து மருத்துவத் துறையில நடந்துகிட்டே தான் இருக்கு. மருத்துவம் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருமே வந்து நாம நோய் நொடி இல்லாம வாழவே முடியாதுன்ற ஒரு சூழலுக்கு நம்மளோட சுற்றுப்புறம் அப்படிங்கிறது நம்மள கொண்டு வந்துருச்சுன்னு அப்படின்னு நாம வந்து சொல்லலாம். அப்ப 2ஆம் உலகப் போரின் போது இந்த சீனா அப்படிங்கிற ஒரு நாடு தனித்து விடப்பட்டது. அப்ப அந்த காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மலேரியா அப்படிங்கிற ஒரு கொடிய நோய் அந்த நாட்டை சுத்தியுமே வந்து ஆக் ஆக்கிரமிச்சிருது. அப்ப உலகத்துல இருக்கக்கூடிய தனித்து விடப்பட்ட அந்த நோயானது, அங்க இருக்கக்கூடிய சீனால இருக்கக்கூடிய அ சங்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ முறை தான் வந்து அந்த நோயை வந்து காப்பாத்தி, உலகம் முழுக்க நமக்கு வந்து மலேரியா தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழல் வந்து உருவாகுது. அதுக்கப்புறம் வெண்மேக நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குஷ்ட நோய். இது வந்து பார்த்தீங்கன்னா, எகிப்து நாட்டு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மி மஜூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடியிலிருந்து விளையக்கூடிய அந்த பழத்தினை எடுத்து தான் நமக்கு வந்து மருந்துகளாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாரி உலகம் முழுக்க நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். ஏகப்பட்ட மருத்துவ முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா, சித்த வைத்தியமா இருக்கலாம், அல்லது பாட்டி வைத்தியமா இருக்கலாம், அல்லது வந்து ஊர்ல இருக்கக்கூடிய மருத்துவச்சிகள் மூலமாக செய்யக்கூடிய வைத்தியமா இருக்கலாம். இந்த மாரி நெறைய சின்ன வைத்திய முறைகள் பிற்காலத்துல இன்னைக்கு வந்து அலோபதி அப்படின்ற ஒரு ஆங்கில மருத்துவம் உருவானதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட வளர்ச்சிகள் இந்த மருத்துவத் துறையில இருக்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் நம்ம எல்லா விஷயத்துக்குமே வந்து நாம மருத்துவரை வந்து கண்டிப்பா அணுகுறதே கிடையாது. அப்போ ஒரு சின்ன எல்லா விஷயத்துக்குமே நம்ம மருத்துவர அணுகணும்னு அவசியமும் கிடையாது. சரியா? அப்போ ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நாம வந்து நம்ம வீட்ல இருக்கக்கூடிய சாதாரண உணவுப் பொருட்களை வந்து நாம முறையான முறையான வழிகள நம்ம பயன்படுத்தும்போது, நமக்கு அதை வந்து நோய்க்குண்டான நிவர்த்திகளை அது செய்து குடுக்கிறதா நாம வந்து நம்புறோம். அப்ப இதுதான் வந்து மருத்துவம் சார்ந்த நம்பிக்கையா நாம வந்து மனதில் நிறுத்தி, உலகம் முழுக்க இந்த முறைகள் அப்படிங்கிறது பயன்பட்டு வருது. அதுக்கப்புறம் அறிஞர் ஃபரூக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனத்தில் ஆணித்தரமான நம்பிக்கை உதயமாக வேண்டும். அது குருட்டு நம்பிக்கையா இருந்தாலும் சரி,
அல்லது உண்மையான நம்பிக்கையா இருந்தாலும் சரி, இது செஞ்சால் இது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பா அவங்க மனசுல இருந்துச்சுன்னா, எப்பேர்ப்பட்ட நோயா இருந்தாலும் நீங்க எந்திரிச்சு ஜம்முன்னு நடக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு தன்னோட கருத்துக்களை வந்து அவரு பதிவு செஞ்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம பேராசிரியர் காரல் கஸ்டங்ஜங் அப்படின்றவரு, மனதிற்கு நிறைவு தரும் சமயச் சடங்குகள், உணர்வுகள் பல நோயாளிகளுக்கு அருமருந்தாக விளங்கிருக்கு. அதாவது மனதிற்கு வந்து எப்பவுமே வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய சமயம் சார்ந்த சடங்குகளும், உணர்வுகளும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நோய் வராம தடுக்கிறதா காரல் கஸ்டவ்ஜங் அப்படிங்கிற ஒரு அறிஞர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாரி உலகம் முழுக்க மானிடவியல் சார்ந்த, மருந்தியல் சார்ந்த நெறைய அறிஞர்கள், நெறைய பழங்கால வைத்திய முறைகளை ஆராய்ச்சி செய்து எண்ணிலடங்காத கருத்துக்களையும், எண்ணிலடங்காத புதிய வைத்திய முறைகளும் தொடர்ந்து இந்த காலத்துல இருந்து வந்துகிட்டே தான் இருக்கு. இறை வழிபாட்டினை வலியுறுத்தும் சமயச் சடங்குகள் பல. எல்லா நாட்டுப்புற மருத்துவ முறைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எல்லாத்துலயும் ஒரு தீர்வு இருக்கும். குறிப்பா இந்தியால இருக்கக்கூடிய பழங்கால மருத்துவம் அப்டின்னா என்ன? அப்ப இன்னைக்கு நம்ம எல்லாமே வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், கிளினிக் வச்சிருக்காங்க. நம்ம எல்லாரும் போறோம். இதே ஒரு கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவர்கள் அல்லது மருத்துவச்சி அ ஆணோ அல்லது பெண்ணோ ஒரு வீட்டிலேயோ அல்லது ஒரு ஆசிரமத்திலேயோ தான் இருப்பாங்க. அப்போ மக்கள் எல்லாருமே அவரை நாடி செல்லக்கூடிய ஒரு முறை தான் வந்து ஒரு காலத்துல இருந்தது. அப்ப பண்டைய காலத்துல இந்தியாவுல இருக்கக்கூடிய அந்த சூழல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிதும் சமயம் சார்ந்த சடங்கு தொடர்புடைய மருத்துவ முறைகள் தான் இருந்ததா நம்ம வந்து அதர்வண வேதம் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ நோய் தோன்றுவதற்கு என்ன காரணம்? அப்போ நோய் தோன்றினால் மட்டும் தான் நாம மருத்துவரை சந்திப்போம். அப்போ நோய் தோன்றுவதற்கு என்ன காரணம்? முற்பிறவியில் வந்து செய்த பாவங்கள், கடவுளை அவமதித்தல், எதிரிகளின் ஏவல் வினைகள், அப்புறம் பல்வேறு வகையான தீய ஆவிகள். இது மூலமாகலாம் வந்து அ நோய் நமக்கு வருது அப்படிங்கிற மாரி மக்களோட அந்த நம்பிக்கை முறைகள் அந்த காலத்துல இருந்திருக்கு. அப்போ நம்ம பேசப்போறது வந்து பார்த்தீங்கன்னா, பழங்காலத்துல இருக்கக்கூடிய நம்பிக்கை சார்ந்த மருத்துவம். நம்பிக்கை என்னும் அருமருந்து. அததான் நம்ம தலைப்பா வச்சுட்டுருக்கோம். வெறும் அலோபதி, சித்த மருத்துவம் இல்லாம, மனிதனோட திடமான நம்பிக்கை மூலமாக என்னென்ன நோய்களை வந்து அவங்க குணப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற வச்சு தரவுகளை அடிப்படையாக வச்சுக்கொண்டு தான் இந்த சிற்றுரை இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்போ மேற்கண்ட இந்த 4 வகை அடிப்படையில் தான் நோய் வந்து உண்டாகுது. அப்ப இத நிவர்த்தி செய்வதற்கும் கண்டிப்பா அங்க ஒரு வழிமுறைகள் இருக்கும். அதாவது நோய்களை தீர்ப்பதற்கு பெரும்பாலும் மந்திர வழிபாடுகளும், தாயத்துக்களும் அதர்வண வேத காலத்திலேயே பயன்படுத்தப்பட்டதை இந்திய வரலாற்று களஞ்சியங்கள் மூலமா நாம தெரிஞ்சுக்க முடியுது. உதாரணமா ஒரு மஞ்சக்காமாலை ஒரு ஒரு ஆளுக்கு மஞ்சக்காமாலை உருவாயிருச்சு. அப்ப அங்க வந்து அதர்வண காலத்துல வந்து வேத காலத்துல என்ன முறை ஃபாலோ பண்ணாங்க? என்ன முறைய பின்பற்றினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிவப்பு எருமையின் தோலினை பாலில் தோய்த்து, பசு நெய்யால் நீராட்டி, அதனை கயிற்றில் கோர்த்து அவன் கழுத்தில் மாட்டி விடுவார்கள். அப்போ அந்த மஞ்சக்காமாலையால பாதிக்கப்பட்ட அந்த மனிதரோட கழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சிவப்பு எருமாட்டோட அந்த அந்த மாட்டோட தோல வந்து போத்திருவாங்க. தினமும் அவர் அந்த தோலை வைத்துக்கொண்டு சூரியனை பார்த்து ஒரு மந்திரங்கள் ஜபிக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருக்கு விதிக்கப்பட்ட ஒரு நிபந்தனை. அப்போ தினமும் அவர் சூரியன பார்த்து கும்பிடும்போது, கண்டிப்பா அந்த சூரியன்லருந்து வரக்கூடிய இளஞ்சிவப்பு நிறம். அது வந்து கண்டிப்பா மஞ்சள் காமாலை வந்து குணமாக்கும் அப்படிங்கிற ஒரு முறை, ஒரு நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, வேத காலத்துல இருந்ததா, பண்டைய இந்திய காலத்துல பின்பற்றப்பட்ட வந்து நம்பிக்கை முறைகள காண முடியுது. இது மட்டும் இல்லாம, தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மணிமேகலை, குண்டலகேசி போன்ற சமயத்தை வலியுறுத்தக்கூடிய காப்பிய நூல்கள்ல, ஆ மந்திரத்தின் மூலமாக பிணியை போக்கும் முறைகள் இருந்ததாக நமக்கு குறிப்புகள் நெறைய கிடைக்குது. அப்போ மந்திரத்தோட மூலியமா நம்ம எதையுமே சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, வேரூன்றிய காலம் எதுன்னா, மணிமேகலை எழுந்த காலத்தை நாம வந்து சொல்லலாம். உதாரணமா வந்து பேய் தீண்டிருச்சுன்னா, அவங்களுக்கு உண்டான அந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சரியா? அப்போ கோடாங்கியோ அல்லது யாரோ ஒருத்தர கூட்டு போயிட்டு, ஊர்ல பூசாரியா கூட்டு போயிட்டு, நாம வந்து அதுக்குண்டான மருத்துவ முறைகள வந்து நாம தொடங்குவோம். அப்ப இந்த மணிமேகலைல வந்து பார்த்தீங்கன்னா, பேய் தீண்டாத வண்ணம் பாதுகாக்க குழந்தையின் தலையில் வந்து பார்த்தீங்கன்னா, நெய் பூசி வெண்கடுகை அரைத்து தடவினர். இது மூலமா வந்து அந்த குழந்தைக்கு வரக்கூடிய அந்த நோய் வந்து தடுக்கப்பட்டதாக நமக்கு ஒரு குறிப்பு வந்து கிடைக்குது. அப்போ நோய் அப்டின்னா என்ன? அப்ப அதுக்கு வேறு என்னென்னலாம் பெயர்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத சூடாமணி நிகண்டு அப்படின்ற ஒரு நூல் மூலமா நாம தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ நோய் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, மாரி, அமையம், புண்கண், மடி, நிழல், மடங்கல், பையுள், சூர், பிணி, உரோகம், நந்தம், அணங்கு இந்த மாரி பல்வேறு வகையான பெயர்கள்ல நோய் அப்படின்னா வேறு பெயர்கள் இருக்கிறதா சொல்றாங்க. ரொம்ப அதிகமான வேதனையை உண்டு பண்ணக்கூடிய நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மாற்றுச் சொற்களா வாதை,
பீதி என்ற சொற்களை எல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சூடாமணி நிகண்டு நூற்பா 77ல பார்த்தா தெரியும். இது மட்டும் இல்லாம தமிழ்ல வந்து திருவள்ளுவரும் வந்து பார்த்தீங்கன்னா, "நோய் நாடி நோய் முதல் நாடி, நாடி அது தணிக்கும். வாய் நாடி வாய்ப்பச் சொல்" அப்படின்ற ஒரு திருக்குறள் மூலமா 948வது குறள். அப்போ இந்த குறள் மூலமா நமக்கு நோய் குறித்த நிறைய செய்திகள் வந்து காணப்படுகிறது. அப்போ நோய் வந்து தோன்றுவதற்கு என்ன காரணம்? அப்ப நமக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து மிகையான உணவு, சரிவிகிதம் இல்லாத உணவு, பழங்காலத்துல இருந்த உணவு முறைகளோட மாற்றம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நோய் அப்படிங்கிறத உருவாக்குறதுக்கு ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இப்ப முரண்பட்ட சூழ்நிலைகள், மாறுபட்ட உணவுகள், இயல்புக்கு மீறிய மனநிலைகள், முறையற்ற பழக்கவழக்கங்கள், செயற்கையான மாசு அதாவது தூசு போன்றவை ஏற்படுகிறது. இது இது மூலமாகவும் நமக்கு வந்து நிறைய நோய்களுக்கான காரணங்களை நம்ம வந்து சொல்றோம். அப்போ இது இல்லாம கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா, தீய சக்திகளாகவும், பிசாசு, பேய் இந்த மாரி சில நோய்கள் உருவாகிறதாகவும் மக்கள் நம்புறாங்க. அப்போ நோய் வந்து 2 வகையா நடக்கும். ஒண்ணு இயற்கை, இன்னொன்னு செயற்கை. அப்போ இந்த செயற்கை அப்படிங்கிறது நம்ம உணவு முறைகள வந்து சரிப்படுத்திட்டா இத நாம குணப்படுத்த முடியும். இயற்கை அப்படிங்கிறது நமக்கு தீய சக்திகளால நமக்கு நெறைய ஆ அதாவது நோய்கள் ஏற்படும் அப்படிங்கிறத 2 வகையான நம்பிக்கைகள் வந்து மக்கள் மத்தியில இருந்து வந்ததாக நாம செய்ய முடியுது. தெரிஞ்சுக்க முடியுது. அப்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளா இருக்கக்கூடிய தெய்வம், பில்லி, சூனியம் இந்த மாரி இருக்கக்கூடிய அறிவியல் வளர்ச்சியில இன்னைக்கு இதெல்லாம் வந்து நடக்குமா? இதெல்லாம் நடக்குமான்னு தெரிஞ்சாலும், குறிப்பிட்ட சமூக மக்கள் நெறைய இந்த முறைய நாம வந்து தொடர்ந்து அவங்க நிவர்த்தி பண்ணிக்கிட்டு வரத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ பில்லி சூனியம் மூலமாக ஒருத்தருக்கு வந்து கை, கால்களை நாம முடக்க முடியும். அப்படிங்கிறத இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல அல்லது கேரளா போன்ற நாடுகள்ல இன்னைக்கு கேரளா போன்ற அண்டை மாநிலங்கள்ல நாம தெரிஞ்சுக்க முடியும். சரியா? அப்போ சங்க காலத்துல இது குறித்து நெறைய கருத்துக்கள் இருக்கு. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கு அப்புறம் பிற்காலத்துல சித்தர்கள் உருவாகுறாங்க. அப்ப சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கசாயம், குளிகை, சூரணம், லேகியம், சிந்தூரம் அப்படின்ற சொல்லக்கூடிய மருந்துகளை வந்து நெறைய தயாரித்ததாகவும், அதற்கு வந்து தீர்வாக இழந்த ஆற்றலை மீட்டெடுக்கிறதுக்கு நெறைய மருந்து வகைகளை அவங்க வந்து கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. 17 சித்தர்கள் நெறைய நமக்கு தெரியும். அப்போ அதுல வந்து அகத்தியர், புலத்தியர், கருவூரர், அப்புறம் சட்டைமுனி, தேரையர் இவங்கலாம் வந்து சிறந்து விளங்கக்கூடிய நூல்களா நமக்கு மருத்துவத்தை சொல்லக்கூடிய சிறந்த நூல்களை வந்து அவங்க குடுத்திருக்காங்க. போக முனிவர் வந்து பார்த்தீங்கன்னா, யோகம் 700, வைத்தியம் 7000, நிகண்டு 17,000, போகர் திருமந்திரம் போன்ற நூல்களை எழுதியிருக்காரு. இது இல்லாம புலிப்பாணி, சிதம்பரம் 25, சாவாதிருப்பத் சாவாதிரட்டு 100, பலத்திரட்டு 100, வைத்தியம் 500 ஆகிய நூல்களை வந்து பார்த்தீங்கன்னா, கொங்கணர் இந்த மாரி நெறைய 15 சித்தர்களும் தங்களுக்கு உண்டான அந்த மூலிகை வைத்தியங்களை ஆ நெறைய நமக்கு வந்து தத்துவங்கள் அடங்கிய அந்த ரகசியங்களை நமக்கு வந்து சொல்லியிருக்காங்கன்றத நம்ம வந்து ஓலைச்சுவடிகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஆ இது மட்டும் இல்லாம தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய தமிழ் பல்கலைக்கழகத்துல இந்தியாவிலயும், மற்ற உலகின் சில பகுதிகள்ல இருந்து சேகரிக்கப்பட்ட 24,000த்துக்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடிகள் இருக்கு. இதுல வந்து குறிப்பா 4,000த்துக்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடிகள் முழுக்க முழுக்க மருத்துவம் சார்ந்த நூல்களா தான் மருத்துவம் சார்ந்த உரைநடைகள். அதாவது உரை காணப்படுகிறதா நமக்கு வந்து தகவல் இருக்கு. இது மட்டும் இல்லாம சென்னையில இருந்து இயங்கக்கூடிய அரசினர் கீழ்த்திசை சுவடி நூலகம். இங்கேயும் வந்து நமக்கு நிறைய மருத்துவம் சார்ந்த ஓலைச்சுவடிகள் இருக்கிறதா நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. கிட்டத்தட்ட பழங்காலத்துல ஏகப்பட்ட ஓலைச்சுவடிகள் இருக்கு. அதுல வந்து நமக்கு எவ்வளவு குறிப்புகள் கிடைச்சிருக்கிறதுங்கிறத நம்ம தமிழ் மருத்துவம் எந்த அளவுக்கு ரொம்ப பழமை வாய்ந்தது அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இது மட்டும் இல்லாம சில கோள்களின் தாக்கத்தால கூட நமக்கு நோய் ஏற்படும். அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நோய் ஏற்படும், நோய் நிவர்த்தி செய்யப்படும்ன்ற நம்பிக்கை மக்களிடையே வந்து புழக்கப்பட்டதாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அப்ப வானவெளியில இயற்கையா இருக்கக்கூடிய கண்ணுக்கு புலப்படாத சக்திகள், மனித உடலுக்கு மேலாக நேரடியாக இயங்காமல், உடல்ல இருக்கக்கூடிய முக்கிய சக்தி பொருட்களின் மூலமாக ஊடுருவி, நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய ஒரு மாறுதல்களை ஏற்படுத்துது. அப்ப இததான் வந்து கோள்நிலை கோளாறு அப்படின்ற ஒரு பேர்ல நாம வந்து சொல்றோம். அப்ப கோள்களின் மாற்றத்தாலேயே நமக்கு வந்து நோய்கள் ஏற்படும் அப்படின்ற நம்பிக்கை வந்து நாட்டார் வழக்காற்றியல்ல இன்னைக்கும் நாம தொடர்ந்து ஆ சொல்லிட்டு இருக்கேன். சில உதாரணங்கள் நான் சொல்லும்போது அது உங்களுக்கு புரியும். உதாரணமா அமாவாசை அல்லது முழு நிலவு காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சந்திரனோட கதிரியக்கம் வந்து அதிகமா இருக்கும். அப்ப இந்த காலத்துல நோயாளிகள் வந்து உடல்நிலை வந்து பாதிப்பு அதிகமா இருக்கும். வாதம், வலிப்பு, மூளைக்கோளாறு, காம உணர்வு அதிகரிக்கிறது, கை, கால் வலிப்பு, கர்ப்ப கோளாறு போன்ற நெறைய ஆ நோய்கள் வந்து இந்த காலத்துல வீரியம் அடையும். மக்களுக்கு வீரியம் அடையும். உதாரணமா கிராமப்புறங்கள்ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அமாவாசை பாட்டியம். ஆ தாங்குமா, தாங்காதா தெரியல. ஆள் அடிச்சுரும்னு நெனைக்கிறேன். இந்த மாரிலாம் நமக்கு வந்து கேள்விப்பட்டிருப்போம். அப்ப இந்த மாரி கோள்களோட இயக்கத்தாலயும் சில இது வந்து நம்பிக்கை தான். அப்போ இதாலேயே நமக்கு நோய் உண்டாகும்.
இதை நிவர்த்தி செய்வதற்கு நமக்கு உண்டான அந்த நம்பிக்கை முறைகள வந்து நம்ம அந்தந்த பூசாரிகள் கொண்டோ, அல்லது தெய்வத்தை பிரார்த்திப்பது மூலமாகவோ நமக்கு நெறைய முறைகள வந்து நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய அறிவியல் மருத்துவர் பெக்கர் அப்படிங்கிறவங்க ஆராய்ச்சி செய்து இந்த முறைய வந்து நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. தீய சக்திகளின் தாக்கத்தால அப்புறம் இடுமருந்து. இடுமருந்துன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது செய்வினை, இடுமருந்து, ஏவல், சூனியம் ஆகிய தீய சக்திகளின் விளைவாக நோய்கள் ஏற்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் பழங்காலத்துல இருந்திருக்கு. இத வந்து திருப்புகழில் இடுமருந்து பற்றிய குறிப்புகள் நமக்கு வந்து நெறைய குடுத்துருக்காங்க. மருந்து வச்சுட்டாங்க அல்லது வசியம் பண்ணிட்டாங்க. அந்த மாரிலாம் நீங்க கிராமப்புறங்கள்ல வந்து இன்னைக்கும் வந்து கேட்க முடியும். ஒருத்தரு வசியம் செய்வது மூலமாக நமக்கு வந்து கை, கால்களை முடக்க முடியும். அல்லது அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவை நம்ம ஏற்படுத்த முடியும். நோய்களை உண்டாக்க முடியும்ன்ற நம்பிக்கைகள் வந்து இன்னைக்கும் கிராமப்புறங்கள்லயும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். தமிழகத்துல பார்த்தீங்கன்னா, குறிப்பா மலை சாதியினர் அப்படின்னு சொல்லக்கூடிய குறும்பர்கள், ஏவல் போன்ற மந்திரத்தாலும் மலையாளத்துல இருக்கக்கூடிய நம்பூதிரிகள், சூனியம், பில்லி போன்ற தீய சக்திகளை உண்டு பண்ணுவதால நோய் தோற்றுவிக்கப்படும் அப்படின்ற நம்பிக்கை இன்னைக்கும் வந்து அந்த மக்கள்ட்ட இருக்கிறத நம்மளால இன்னைக்கு வளர்ந்த இந்த அறிவியல் காலத்திலயும் அத அவங்க முறைப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையை நம்மளால அறிஞ்சு கொள்ள முடிகிறது. அப்போ ஒருவரை முடமாக்குதல், பைத்தியமாக்குதல், வயிற்றில் புண்ணை உண்டாக்கி உணவை மறுக்கச் செய்தல். இந்த மாரி கொடிய நோய்களை வந்து இடுமருந்து மூலமாக, அ தீய செயல்கள் மூலம் உண்டாக்குவதன் மூலமாக ஒருத்தரை ஒருத்தருக்கு உண்டான நோய்களை நம்மால உருவாக்க முடியும். அப்படின்ற ஒரு நம்பிக்கைகள்லாம் தொடர்ந்து நம்ம இதுவரைக்கும் அந்த நம்பிக்கைகள் தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்போ பல்வேறு தமிழகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல வந்து குறிப்புகள் நம்ம வந்து பார்த்தோம். இது இல்லாம வீட்ல இருக்கக்கூடிய மருந்து பொருட்களை வைத்து எப்படி ஆ நம்மளோட உடல்நிலை எப்படி சரி செய்து கொள்வது? அப்படிங்கிறது அதுவும் ஒரு நம்பிக்கையா தான் தொடர்ந்து அவங்க முறைப்படுத்தப்பட்டு வச்சுட்டு இருக்காங்க. மனிதர்களுக்கு நோயுற்றபோது இயற்கையா வீட்ல இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி, காய், பழம், கிழங்கு, வேர், புல், பூண்டு, தளிர் முதலியான மருந்துகளை பயன்படுத்தி தான் அவங்க வந்து தனக்கு வரக்கூடிய வலிகளை அவங்க வந்து நிவர்த்தி செஞ்சிருக்காங்க. அப்போ "மறஞ்சா மருந்தும் கொள்ளார் மாந்தர், உறஞ்சா செய்யார்" அப்படின்ட்டு நற்றிணைகள் ஒரு பாடல் வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ தாவரங்கள் எந்த அளவுக்கு மனிதர்களோட வாழ்க்கையில முக்கியத்துவத்தை அடையுது அப்படிங்கிறத குறித்து தான் இந்த மரம் அப்படின்ற ஒரு சொல் நற்றிணையில நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. இது இல்லாம வனங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மனிதனுக்கும் வந்து ஒரு வலியை உருவாக்கக்கூடிய வளிமண்டலத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக வளிமண்டலம் இருக்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அப்ப இதுல வந்து எவ்வளோ வனங்கள் இருந்தாலும், அதுல இருக்கக்கூடிய மூலிகைகளை வந்து கண்டெடுத்து, அதுக்குண்டான என்னென்ன மூலிகை, என்னென்ன மருந்துகளுக்கு தயாரிக்க முடியும் அப்படின்ற முறைகள பழங்கால சித்தர்கள் மிகச் சிறப்பாக கையாண்டு வச்சிருந்திருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆயுஷ் துறை அப்படின்ற ஒரு மத்திய அரசால் இயங்கக்கூடிய ஆயுஷ் அப்படின்ற ஒரு துறை, தேசிய மூலிகை செடிகள் வாரியம் அப்படின்ற அமைப்பு மூலமாக நெறைய மூலிகை தாவரங்களை இன்னைக்கும் வந்து பாதுகாத்துட்டு வராங்க. ஏன்னா, வனங்கள்ல வந்து நம்மளால எந்த மூலிகை தாவரத்தையும் ஆ பாதுகாக்க முடியாது. ஒண்ணு கால்நடை மூலமாக அது அழிந்துவிடும், அல்லது காட்டுத்தீ மூலமாக அழிந்துவிடும். அதனால மூலிகை செடிகளை வந்து பாதுகாப்பதற்குன்னே தனியா ஒரு தேசிய மூலிகை செடிகள் வாரியம் அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க. அப்ப இவங்க மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மூலிகை தாவரங்கள் இந்தியால இருக்கக்கூடிய பழமையான மூலிகை தாவரங்கள் தொடர்ந்து பாதுகாக்கப்பட்டு வரத நம்மளால அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ வீட்ல நம்ம இயற்கையா இருக்கக்கூடிய பூண்டு, வெங்காயம், வெந்தயம், பெருங்காயம், மிளகு, இஞ்சி, தும்பை, கற்றாழை, கோவை, தூதுவளை, பச்சரிசி, எலுமிச்சை இந்த மாரி நெறைய சொல்லிக்கிட்டே போலாம். எந்த பொருள் எடுத்தாலும் கண்டிப்பா அதுல வந்து ஏதாவது ஒரு மருத்துவ குணம் இருக்கும். தமிழர்கள் கண்டிப்பா இந்த முறைகள ஏதாவது ஒவ்வொன்னுக்கும் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. அப்ப இந்த மருத்துவம் அப்படிங்கிறது நம்ம 4 வகையா வந்து திருவள்ளுவர் வந்து பிரிப்பார். அப்ப "உற்றவன் தீர்ப்பான், மருந்துளை செய்வான் என்று அப்பாலுர் கூற்றே மருந்து" அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவார். அப்போ இத வந்து நோயுற்றவன். அப்போ உற்றவன் அப்படிங்கிற இங்க நோயுற்றவன், மருத்துவன், மருந்து, உழைச் செய்வான் அப்படின்ற ஒரு 4ம் சேர்ந்தது தான் மருத்துவம் அப்படின்னு வள்ளுவரோட கூற்றாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அப்ப இங்க வந்து உழைச் செய்வான் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து திருக்குறள்ல வந்து சொல்றாங்க. அப்ப உழைச் செய்வான் அப்படிங்கிறவங்க மருத்துவருக்கு இருக்கக்கூடிய உதவியாளரை வந்து குறிக்கக்கூடிய சொல். அப்போ இன்னைக்கு நாம வந்து ஆங்கிலத்துல நர்ஸ் அப்படின்ற ஒரு சொல்ல நாம வந்து பயன்படுத்துறோம். மருத்துவ உதவியாளர். அதாவது பணியில இருக்கக்கூடிய அந்த அ மருத்துவருக்கு ஒரு உதவியாளர் இருக்கக்கூடிய முறைய தான் நம்ம வந்து அன்னைக்கே தொடர்ந்து ஒவ்வொரு மருத்துவருக்கும் அன்னைக்கே உதவியாளர்கள் இருப்பதை அவங்க வள்ளுவர் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டார் வழக்கியல் இந்த காலகட்டத்தில நாட்டார் நோக்கி நாம போகும்போது, நாட்டுப்புற சார்ந்த மருத்துவங்களை நோக்கி நாம
நாட்டுப்புற மருத்துவங்களை சார்ந்து நாம நோக்கி செல்லும்போது, பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, தெய்வம் உறையக்கூடிய அந்த இடங்கள்ல வந்து நாம கயிறு மந்திரித்து கொடுத்தல். அப்ப கயிறு, தகடு, ஓலை, கண்ணீரு கழித்தல், திருநீறு போடுதல், வேப்பிலை அடித்தல், பில்லி, சூனியம், செய்வினை அகற்றுதல் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மருத்துவத் துறையில அன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவத் துறையில இந்த 5ம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பா இருந்திருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. சிறு குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, ஆ இந்த கோவிலுக்கு கொண்டு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மந்திரங்கள் ஓதி, அங்க இருக்கக்கூடிய பூசாரி அல்லது சாமியாடி வந்து பார்த்தீங்கன்னா, கயிறு குடுக்கறது, தாயத்து குடுத்தல், இந்த மாரி முறைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. இது எல்லா மதத்திலயுமே நீங்க வந்து பார்க்க முடியும். இஸ்லாம் மதத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, தர்கா, மசூதின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல நெறைய மந்திரங்கள் இறைவனை ஜபித்து அந்த மந்திரங்கள் கயிறு கட்டக்கூடிய வழக்கம் இஸ்லாம்லயும் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க கிறிஸ்தவ மாநாடுகள்ல ஒரு பார்த்தீங்கன்னா, தீய ஆவிகளை விரட்டுவதற்கு, உடல் வலிகளை போக்குவதற்கும் நெறைய குணப்படுத்துவதற்கு மந்திரங்களை வந்து பயன்படுத்துனத நம்ம பார்க்க முடியும். அப்ப எல்லா மதத்திலயுமே வந்து கண்டிப்பா இந்த வைத்திய முறைகள் அப்படிங்கிறது, வைத்தியம் சார்ந்த நம்பிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். அப்ப ஒவ்வொரு மனித சமுதாயமும் தனக்கென ஒரு தனி அமைப்பை, மருத்துவ அமைப்பை கண்டிப்பா கொண்டிருக்கும். இடத்துக்கு ஏத்த மாரி. அப்போ நோயும், மருந்தும், மனிதனும் இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா, பிரிக்க முடியாது. கண்டிப்பா எங்கேயாவது ஒரு இடத்துல தொடர்பு கொண்டு தான் இருக்கும். அப்போ நாட்டுப்புறம் சார்ந்த தமிழ் இயற்கை மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 6, 8 வகையா நம்ம வந்து பிரிக்க முடியும். கை வைத்தியம், நாட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம், மூலிகை வைத்தியம், அதுக்கப்புறம் வீட்டு வைத்தியம், பரம்பரை வைத்தியம், பச்சிலை வைத்தியம், இயற்கை வைத்தியம்ன்ட்டு நம்ம 8 வகையா நாம வந்து பிரிக்க முடியும். இது மட்டும் இல்லாம நாட்டுப்புறவியல் அறிஞர் சண்முக சுந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு 5 வகையான வைத்திய முறைகளை வந்து நமக்கு சொல்றாரு. அப்ப அவரு வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கை வைத்தியம், அ ம ம மத ரீதியாக இருக்கக்கூடிய மருத்துவம், அதுக்கப்புறம் நம்பிக்கை மருத்துவம், திட்டமிட்ட மருத்துவம், முரட்டு மருத்துவம்ன்ட்டு அவரு ஒரு 5 வகை முறைகள வந்து சொல்றாரு. அப்போ இங்க வீட்டு வைத்தியம் அப்படிங்கிறது நம்ம எளிமையா வீட்ல இருக்கக்கூடிய நம்ம உணவுப் பொருட்கள், சுக்கு, மிளகு, இஞ்சி, மஞ்சள் போன்ற வீட்டுக்கு உண்டான அந்த பொருட்களை அதை வைத்துக்கொண்டு நாம அந்த சமையலுக்கு உண்டான பொருட்களை வைத்துக்கொண்டு நம்முடைய உடல்ல வரக்கூடிய வலிகளையும், வேதனைகளையும் நாம நிவர்த்தி செய்து கொள்வதை தான் நம்ம வீட்டு வைத்தியம் சொல்லுவோம். பரம்பரை வைத்தியம்னா உங்களுக்கு தெரியும். தந்தை மகனுக்கும், மகன் தன்னோட மகனுக்கும் ஏற்கனவே தாத்தா ஒரு பெரிய வைத்தியரா இருப்பாரு ஊர்ல. அந்த வைத்தியர் தன்னோட மகனுக்கு சொல்லியிருப்பாரு. அந்த மகன் தன்னோட மகனுக்கு அந்த தலைமுறை தலைமுறையாக அந்த பரம்பரை வைத்தியம் அந்த ஊர்ல தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வருவாங்க. அத தான் நாம வந்து பரம்பரை வைத்தியம்னு சொல்லுவோம். இயற்கை வைத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இயற்கையா இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திகள நம்ம உடலே வந்து சில டைம் வந்து சில முறை நிவர்த்தி செய்து கொள்ளும். அப்ப அந்த வகை முறைகள நாம வந்து இயற்கை வைத்தியம் சொல்லுவோம். மூலிகை வைத்தியம்னா செடி, கொடி, தாவரங்கள் மூலமாக இருக்கக்கூடிய வைத்திய முறைகள நாம வந்து மூலிகை வைத்தியம் சொல்லுவோம். கை வைத்தியம்னு ஒண்ணு இருக்கு. அப்போ நாட்டு வைத்திய முறைகள்ல வந்து கை பக்குவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போனா வந்து, இவர் வந்து கைராசியான டாக்டர். எங்களுக்கு வந்து இங்கே போனா தான் இவர்கிட்ட போனா தான் எங்களுக்கு உடல் வலி, மற்ற நோய் உபாதைகள் எதுவுமே வந்து சீக்கிரம் நிவர்த்தி ஆகுது அப்படின்னு நம்ம வந்து நமக்குள்ள சில சென்டிமெண்ட்ஸ் வச்சிருப்போம் இல்லையா? அதே மாரி இங்க கை பக்குவம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மருந்து பொருட்களை வந்து இடிப்பது, அரைப்பது, மருத்துவ செயல்களால் இப்படிலாம் வந்து அவங்க சிட்டிகை அல்லது பிடி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல மருந்துகளை கரெக்ட்டா சரியான முறையில் தயாரித்து கொடுக்கக்கூடியத நம்ம வந்து கை வைத்தியம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். பச்சிலை வைத்தியம்னு ஒண்ணு இருக்கு. செடி வகையை சார்ந்த ஒரு வகை மூலிகைய வந்து எந்த வகை இருக்கக்கூடிய மூலிகை செடிகளை பயன்படுத்தி வரக்கூடிய அனைத்தையும் நாம வந்து பச்சிலை வைத்தியம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ தலைவலி, இருமலா இருந்தாலும் சரி, இங்க ஒரு மரம்னா அதுல இருக்கக்கூடிய இலை, தண்டு, வேர் முதற்கொண்டு எல்லாத்தையுமே அவங்க தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்திருப்பாங்க. இத தான் நம்ம வந்து உதாரணமா இப்ப அம்மை அப்படின்ற ஒரு நோய் வருது. வீட்ட சுத்தி நாம வந்து வேப்பிலை போட்டு வைக்கிறோம். அதுக்கப்புறம் முதுகு வலி அப்படின்னா, நம்ம சுரக்காய் இலை வந்து சாறை கசக்கி காதில் வந்து விடுதல். அதுக்கப்புறம் முதுகு வலின்னா, புளியந்தழைகளை வந்து முதுகுல வந்து ஒட்டி வைத்தல். இந்த மாரிலாம் நெறைய வைத்திய முறைகள் சார்ந்த நம்பிக்கைகள் வந்து தமிழக மக்கள்ட்ட புழங்கி வந்தத பார்க்க முடியுது. ராஜ வைத்தியம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப மன்னர் காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அரண்மனையில இருக்கக்கூடிய மருத்துவர்களை வந்து ராஜ வைத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த வைத்தியர் வந்து பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்க்க மாட்டாரு. முழுக்க முழுக்க மன்னர்களுக்கு மட்டுமே வைத்தியம் பார்க்கக்கூடிய வைத்தியராக தான் அவர் இருப்பார். அப்ப புகழ்பெற்ற அவிசென்னா அப்படின்னு சொல்லக்கூடிய அரபி மன்னனின் அரசவை மருத்துவர்கள் வந்து 16 பேர் நியமிக்கப்பட்டிருந்ததாக அந்த நாட்டுல இருக்கக்கூடிய வரலாற்று குறிப்பு மூலமா நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ அரண்மனை மருத்துவருக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோலா அங்க வந்து குடுத்திருப்பாங்க. அரசர் நோய் தீர்க்கும் மருத்துவர் எடுத்து சொல்லக்கூடிய இவர தான் நம்ம வந்து இந்த ராஜ வைத்தியர் அப்படின்னு நாம வந்து சொல்லுவோம். எவ்வளவு செலவானாலும் கண்டிப்பா அந்த வைத்தியத்தை அவர் முடித்து வைத்து விடுவார். அப்படின்ற நம்பிக்கை வந்து அரசனுக்கு இருக்கும். அப்போ ரகசிய வைத்தியம்னு ஒண்ணு இருக்கு. அப்போ நோயை குணமாக்கும் மருந்து, அந்த மருத்துவ முறைகளை வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில சொல்ல மாட்டாங்க. அந்த
பழங்கால ஓலைச்சுவடிகள்ல இருந்தோ, அல்லது மூலிகையில இருந்தோ கிடைக்கக்கூடிய அந்த ரகசியத்தை அவங்க வெளில சொல்லவே மாட்டாங்க. அந்த வைத்தியத்த போனா மட்டும் தான் அந்த முறை வந்து அந்த நோய் வந்து குணமாகும். அப்ப இத வந்து ரகசிய வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாம பாட்டி வைத்தியம் உங்களுக்கு தெரியும். நம்ம ஆ வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு நம்ம உடல்ல என்ன மாற்றங்கள் ஏற்படுது, ஒவ்வாமை ஏற்படுது அப்படிங்கிறத அடிப்படையாக வைத்து, வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை நாம வந்து எப்படி பயன்படுத்துறோம். உதாரணமா வந்து பெண்கள், குடும்பத்தில இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் வந்து தாய்க்கு இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உடம்புல ஒரு குழந்தைக்கு வந்து உடம்புல எப்படி வந்து அந்த ஒவ்வாமை இருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் அவங்க பட்டறிந்து தன்னோட மருத்துவ முறைகள் வீட்லயே அவங்க வீட்ல இருக்கக்கூடிய சுடு தண்ணி குடிக்கிறதா, பச்சை தண்ணி குடிக்கிறதா, இந்த மாரி தனக்கு தானே வந்து சுய பரிசோதனை செய்து கொண்டு சொல்லக்கூடியது வந்து நம்ம இன்னொரு வைத்தியமா சொல்றோம். இது இல்லாம நாட்டுப்புற பாடல்கள் மூலமாக சில மருத்துவ குறிப்புகளை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. நாட்டுப்புறம் அப்படிங்கிறது பாடலா இருந்தாலும் சரி, அல்லது ஒப்பாரி பாடலா இருந்தாலும் சரி, தொழில் பாடலா இருந்தாலும் சரி, காதற் பாடல் எல்லா பாடல் மூலமாக நமக்கு வந்து நாட்டு வைத்தியத்த இங்க பறைசாற்றுவது தான் அவங்க கடமை. அப்போ உதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா, "உடம்பெல்லாம் நோகுதம்மா, நோகுதாம்மா கண்ணே, உனக்கு ஒத்தடம் தான் கொடுக்கட்டுமா? ஏலம் இஞ்சி சாறும் கண்ணே, உனக்கு 8 சொட்டு கொடுக்கட்டுமா?" அப்படின்னு ஒரு பாடல். அப்போ ஒரு மனிதன் வந்து பிறந்தது முதல்ல முதல்ல நாம கேட்கக்கூடிய பாடல், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தாய் பாடக்கூடிய அந்த தாலாட்டு தான். அப்போ நம்ம தாய் தன்னோட முகத்தை குழந்தையோட முகத்தை பார்த்து, அந்த முகம் வந்து எப்படி இருக்கு? அந்த உடலோட முறைகள் எப்படி இருக்கு? அத பார்த்து பார்த்து தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. அந்த குழந்தைக்கு வந்து பேசத் தெரியாது. எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு சொல்லத் தெரியாது. அப்போ அந்த முக பாவனைகளை பார்த்து அந்த தாய் வந்து எப்படி அவங்க வைத்தியம் செய்றா? அப்படிங்கிறத இந்த உலகத்துல முதல் மருத்துவர் அப்படின்னா நம்ம தாய மட்டும் தான் சொல்லி ஆகணும். அப்போ ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, பல மணி நேரம் வந்து ஒரு பக்கம் படுக்க வச்சிருப்பாங்க. உடம்புல வந்து வாயு கோளாறு காரணமாக ஒரு பக்கம் புடிச்சிருக்கும். அதுக்கு சொல்லத் தெரியாது. ஆனா குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். அப்ப அதுக்கு தான் வந்து ஏலம், இஞ்சி கலந்த சாறு வந்து எடுத்து ஆ சொட்டு மருந்து மாரி அத குடுப்பாங்க. அப்ப இது வந்து உடல்ல சென்று மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த குழந்தையோட உடல் வந்து சரியாகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. சரியா? 2வது ஒத்தடம் குடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோதுமை அல்லது அரிசி கோதுமை தவிடு அல்லது அரிசி தவிட்டை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இரும்பு வாணல்ல போட்டு நன்றாக வறுத்து வெள்ளை துணியில வந்து அதை முடிச்சு போட்டு, எங்க வலி இருக்கோ அங்க வந்து அவங்க ஒத்தடம் குடுப்பாங்க. அப்போ எண்ணெயில காமிச்சு அங்க ஒத்தடம் குடுத்தா, அந்த வலிகள் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் பறந்து போயிரும். என்னதான் வந்து நாம சுளுக்கு அப்படின்ட்டு ஜெண்டு பாம் போட்டு நாம பயன்படுத்தினாலும், இந்த நாட்டு வைத்திய முறைகள் நமக்கு வந்து பக்க விளைவுகள் இல்லாம நமக்கு விரைவில் சீக்கிரம் குணமாகக்கூடிய ஒரு முறைய தான் நம்ம வந்து பார்க்க முடியும். "எண்ணெயிலே ஒத்தடமும் கண்ணே, வெந்நீரில் ஒத்தடமும், இன்னம் வேறே ஒத்தடமும் கண்ணே உனக்கு கொடுத்தாகியதுண்டு" அப்படின்ட்டு ஒரு தாலாட்டு பாடல் இது. அப்ப வயிற்றெரிச்சலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மருத்துவ முறைகள இப்ப நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து சின்ன சின்ன எளிமையா நம்ம வீட்ல செய்யக்கூடிய என்னென்ன மருத்துவ முறைகள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். வயிற்றெரிச்சல் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செரிமானமாகாத உணவு வயிற்றில் தங்கும்போது தான் உங்களுக்கு அந்த வயிற்று வலி அப்படிங்கிறது உண்டாகும். அப்போ வெற்றிலை ஒன்றினை எடுத்து அதோட காம்பை நீக்கி, அதில சிறிது உப்பு வைத்து வெறும் வயிற்றில் மென்று தின்றால், வயிற்று உளைச்சல் அப்படிங்கிறது விரைவில் நீங்கும் அப்படிங்கிறது, அந்த உமிழ்நீர் சுரந்து சுரந்து அந்த வலி அப்படிங்கிறது நீங்கும் அப்படிங்கிறது பழங்கால மக்கள் கண்டுபிடித்த ஒரு வைத்தியம். ஆ வந்து பார்த்தீங்கன்னா, பக்கவலி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப முட்கா வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீல நிற பூக்களை கொண்டு, ஆ கொத்தவரை போன்ற ஒரு சிறிய மலர் மாரி இருக்கும். காய்கள் மாரி. அதை வந்து வந்து சு அதோட வேரையும், சுக்கையும் இடிச்சு வந்து ஒரு குவளை நீர்ல காய்ச்சி, அரை குவளை நீராக குடித்து வர காலை, மாலை 2 வேளையும் குடித்து வர இடுப்பு வலி, வாயு காரணமாக இருக்கக்கூடிய வலி அனைத்தும் நீங்கும் அப்படின்றது ஒரு வைத்திய முறை. அப்புறம் குழந்தையோட வயிற்றுப்போக்கு, அதாவது மாதுளை பிஞ்சுகளையும், தென்னம்பிஞ்சுகளையும் மாதுளை பிஞ்சும், தென்னம்பிஞ்சும் நல்ல மாவிலை கொழுந்துடன் தானரைத்தே, ஆதுளை பிள்ளை கருத்த கழிச்ச ஆ கழிச்சலுமின்றி கும்மி அடிங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நாட்டுப்புற பாடல். அப்போ மாதுளை பிஞ்சையும், தென்னம்பிஞ்சையும் மாவிலை கொழுந்துடன் அரைத்து, சுண்டைக்காய் அளவுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து குடுத்தா வயிற்றுப்போக்கு விரைவில் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. 2வது கரப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல்ல வரக்கூடிய அந்த பிப்பி ஏற்படக்கூடிய அந்த மலை. அப்ப ஏலக்காய், சுக்கு, ஜீரகம் போன்ற இந்த 3யும் அரைத்து, ஒரு வெள்ளை துணிகள்ல வந்து நல்லெண்ணெயில ஊற வச்சு, இளம் வெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா வைத்திருந்து, பின்னர் கால்களில் வரக்கூடிய அந்த கரப்பான், சொறி சிரங்குக்கு நாம அத பூசுவோம். அப்ப இது மூலமாக நமக்கு வந்து அந்த நோய் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது ஒரு இது. அப்ப குளிர்காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆட்களுக்கு வந்து சளி பிடிக்கும். அல்லது நெறைய நோய்கள்
வரத்துக்கு உண்டான ஒரு சூழல் இருக்கும். அப்போ கிராமப்புறங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குளிர்காலத்துல நோய் வரலன்னா, இலையுதிர் காலத்துல ஒரு மரத்துல இருந்து இலை விழும்போது அத ஓடி போய் கரெக்ட்டா நம்ம வந்து புடிச்சுட்டோம்னா, அவங்களுக்கு எந்த நோயும் வராது. அப்படிங்கிற ஒரு வழக்கம் வந்து இன்னைக்கும் வந்து நாட்டார் வழக்காற்றியல் சார்ந்த அ முறைகள நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நாய்க்கடி அப்ப இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, நாய் கடிச்சிச்சுனாலே ஒரு கிராமங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாடம் போடுவாங்க. தேள் கடிச்சிருச்சுனாவோ, அதுக்கப்புறம் பூரான் கடிச்சிருச்சு அப்படின்னாலே நம்ம வந்து மருத்துவரை அணுகுறதே கிடையாது. அப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அ முதியவரை அல்லது வயதில் மூத்த மருத்துவரை வந்து நாம அணுகி, பாடம் போட்டாலே சில அந்த விஷம் அப்படிங்கிறது இறங்கும். அப்ப இது வந்து மருந்தில்லாத ஒரு மருத்துவமா நாம வந்து நம்பிக்கை சார்ந்த மருந்தில்லா மருத்துவமா அந்த முறையில நம்ம வந்து இத அடக்க முடியும். அப்போ நாய்க்கடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மந்திரம் சொல்றாங்க. "அறிவோம் குருமுன் நிற்கும் முருங்கை, மரத்தொடு வந்த சாஸ்தாவே, நேற்று அந்தியாகும் முன்னே வாலை முறுக்கி வேகம் மீறி கடித்ததாக கேள்விப்பட்டேன். அது ஆண் நாயோ, அது பெண் நாயோ, ஐயங்கோவில் சான்றாக மண்ணாயோ, தங்க நாடார் மகன் நாய் கடித்தால் வந்த இந்த புண் காய்ந்து, சரிந்து, உலர்ந்து, நீர் வத்தி, சலம் வத்தி போவாயா அப்படின்ற மாரி அப்படின்னு சொல்லிட்டு வேப்பிலையில வந்து 21 முறை அவர் அடிப்பாரு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பூசாரி. அப்படி அடிக்கும்போது அந்த நாய்க்கடி விஷம் வந்து உடலை விட்டு வெளியேறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் வந்து நெறைய ஊர்ல பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. பூச்சிக்கடியா இருந்தாலும் சரி, வண்டுக்கடியா இருந்தாலும் சரி, அந்த விஷம் இறங்குவதற்கு நெறைய மந்திரங்கள் ஒலித்துக்கொண்டு வைத்தியரை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முறை இன்னமும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. 2வது வந்து அம்மை நோய் பத்தி உங்களுக்கு தெரியும். அம்மை நோய் வந்தாலே வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மருத்துவ முறைகள் நம்ம வந்து இயற்கை மருத்துவ முறை நம்ம வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோம். அப்ப வீட சுத்தி வேப்பிலை தோரணங்கள் இயற்கையாகவே வேப்பிலையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வைரஸை விரட்டக்கூடிய அந்த நுண் இரு அம் சக்தி இருக்கிறதுனால நம்ம தொடர்ந்து அத மாரியம்மன் அப்படின்ற ஒரு கடவுளுக்கு அதை நாம நிவர்த்தி செய்து நாம செய்றோம். அம்மை கண்டோர் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த வீட்ல இருக்கக்கூடிய நம்பிக்கை முறைகள். அம்மை இருக்கும் வீட்டை வந்து பெருக்கினால், அம்மை சீறி எழுவாள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அம்மை இருக்கும் வீட்டில் குழம்பை தாளித்தால் அம்மை சீறி எழுவாள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அம்மை கண்டோரிடத்து விளக்கமான மகளிர் செல்வது தவறு. இந்த மாரி நெறைய மருத்துவ முறைகள், அதாவது நம்பிக்கை முறைகளை அம்மை சார்ந்த வீட்ல யாரும் போகவும் மாட்டாங்க. வெளியிலருந்து உள்ள போறவங்க கால கழுவிட்டு போணும். இந்த மாரி நெறைய வந்து தொடர்ந்து அவங்க நம்பிக்கைகள தொடர்ந்து அடிக்கடிக்க பயன்படுத்தும்போது நெறைய அந்த சீக்கிரம் வந்து 9 நாட்களுக்குள்ள அந்த அம்மை அப்படிங்கிறது முற்றிலும் குணமாகும் அப்படிங்கிறது ஒரு வகை. அதுக்கப்புறம் தொண்டை வலி, அதுக்கப்புறம் பல் வலி இந்த மாரி நெறைய இன்னும் இன்னும் சொல்லிக்கிட்டே போனா நெறைய நமக்கு வந்து சொல்லிக்கிட்டே போலாம். ஏகப்பட்ட தமிழ் மருத்துவம் வந்து தொடர்ந்து எண்ணிலடங்காத மருத்துவ முறைகள் அடக்கிக்கிட்டு நம்ம வந்து போயிட்டுருக்கலாம். சேற்று புண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மருத்தோன்றி இலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலையும், மஞ்சளோட சேர்த்து இரவில் பற்று போட்டு வந்தால், அந்த 3 நாட்களுக்குள்ள அந்த சேற்று புண் அப்படிங்கிறது போயிடும் அப்படிங்கிறது ஒரு முறை. பல்வலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவங்கம், ஓமம், அப்புறம் சிறிது கற்பூரம் ஆகிய இந்த 3யுமே அரைச்சு செய்து, பல் எங்க வலிக்குதோ அங்க வந்து நாம அந்த ஒரு சுண்டைக்காய் அளவு பிடி எடுத்து அங்க வச்சோம்னா, ஒரு குறிப்பிட்ட நாள்ல அந்த நீர் வெளியேறி பல்வலி குறையும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. சீதபேதி அப்படிங்கிறது மாதுளம் பிஞ்சு, சப்போட்டா பிஞ்சுகளை இடித்து, பிழிந்து சாறு 1/4 குவளை வீதம் 3 நாட்கள் குடித்து வர உடல் சீக்கிரம் குணமாகும். அதுக்கப்புறம் தலைப்பேன் அப்படிங்கிறது இன்னைக்கு உலகம் முழுக்க நெறைய பேன் தொல்லை அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அப்ப சுத்தமான ஒரு துணியில கருந்துளசி இலைகளை பரப்பி, இரவில் அதன் மீது தலை வைத்து படுத்தால், தலையில இருக்கக்கூடிய அந்த பேன் வந்து இறங்கி ஓடிவிடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. மலை வேம்பு இலையை வந்து அரைச்சு தலையில் பூசினால் பேன் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் அரளிப்பூவை தலையில் வைத்துக் கொண்டால் பேன் இருக்காது. அப்போ அந்த ஒவ்வொரு தலைகள்லயும் ஏதாவது ஒரு சக்தி இருக்கிறதா நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. தொடர்ந்து தமிழர்களோட பழங்காலத்துல இருந்து தற்காலம் வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள நாம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அ நலவாழ்வு அப்படிங்கிறது தமிழர்கள் வந்து தேர்ந்தெடுத்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை முறை. அப்போ நோயற்ற வாழ்க்கை என்பது உடம்போடும், உள்ளத்தோடும் அமைவதுதான் இந்த நோயற்ற வாழ்க்கை. நம்ம வாழக்கூடிய நிலம், அருகில் இருக்கக்கூடிய நிலம், மனைவி, மக்கள், நாடு, மன்னர், மண்ணை ஆளக்கூடியவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சுகாதாரமாவும், ஆரோக்கியமாவும் இருந்தால் மட்டும் தான் நம்மளால நோய் நொடிகள் இல்லாம இருக்க முடியும். அப்போ இந்த நலவாழ்வுக்கான கொள்கைய வந்து பழந்தமிழகத்துல இருந்த சங்க புலவர்களே நெறைய ஆட்கள் வந்து நமக்கு எடுத்துச் சொல்லியிருக்காங்க. சங்க சான்றோர் இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய மானிடவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹியூமன் இக்காலஜின்னு சொல்லக்கூடிய அறிவியலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த நலவாழ்வு கொள்கைய பழங்காலத்துல இருக்கக்கூடிய புலவர்களே தொடர்ந்து அவங்க மக்களுக்கு வலியுறுத்தியிருக்காங்க. அப்போ "யாண்டு பலவாகலும் நரையில ஆகுதல்"
யாங்கு ஆகீர் என வினவுதிர் ஆயின் மாண்ட என் மனைவியோடு மக்கள் நிரம்பினர் யான் கண்ட இணையன்னு சொல்லக்கூடிய இந்த சங்க பாடல். அப்போ இங்க இருக்கக்கூடிய அந்த புலவர் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஆரோக்கிய வாழ்க்கையை வாழ்வதற்கு என்ன காரணம்? அப்போ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மக்கள், இவ்வளவு வயதானாலும் நீங்க வந்து தலையில நிறை இல்லாம இருக்கீங்களே, என்ன காரணம்னு கேட்கும்போது, சிறந்த மனைவியும், அறிவு நிறைந்த பிள்ளைகளும், நான் எண்ணுவது போல எண்ணும் என்னிடம் பணிபுரிவோரும், தீமைகளை செய்யாத மன்னனும், அதுக்கப்புறம் சான்றோரும் என்னோட அருகில் இருக்கக்கூடிய சான்றோரும், நான் வாழக்கூடிய ஊர்ல இருப்பதுதான் என்னோட இந்த இளமைக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடம்பு சரியில்லைன்னா நம்ம ஆயுள் முழுவதும் தொடர்ந்து துன்பப்பட்டு கொண்டே தான் இருக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, சித்தர்களும் "காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா" அப்படின்னு அந்த உடம்பை எப்படி நாம பேணணும் அப்படின்ற ஒரு முறைகளை சொல்லி வைத்திருக்காங்க. இதே பட்டுக்கோட்டையர் வந்து "காயமே இது மெய்யடா, இது கண்ணும் கருத்தும் வையடா, நோய் இல்லாமல் காத்து 100 ஆண்டுகள் உய்யடா" என உடம்பின் மேன்மையை வந்து ரொம்ப அக்கறையோடு சொல்லியிருக்காங்க. அப்போ மனிதர்கள் தன்னோட உடலை பேணிக் கொள்வது மூலமாகத்தான் தானும் தன்னை சார்ந்தவர்களையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும். அதுக்கு தான் நெறைய மருத்துவ முறைகளை வந்து பழங்கால வைத்தியர்கள் கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க. அதனால விலங்குகளுக்கும், மனிதர்களுக்கும் நெறைய அந்த "அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது" அப்படின்ட்டு ஔவையார் கூட நமக்கு சொல்லியிருப்பாங்க. அப்போ விலங்குகளை காட்டிலும் மனிதர்கள் சற்று மேம்பட்டவன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ இது இல்லாம கவிஞர் வைரமுத்து ஆ "அவிக்காத காய்களே அமிர்தம் என்று சொல்லுங்கள். பச்சை உணவுக்கு பாடம் நடத்துங்கள். மருந்தை உணவாக்காதே உணவை மருந்தாக்கு. மந்திரத்தை மாத்திரை சிறைவிட்டு மனிதனே வெளியே வா. கோணாத ஒருவன் கூனானான் ஏனாம். அவன் டப்பா உணவுகளையே உட்கொண்டதானாம். மனிதனைத் தேடி மரணம் வருவதில்லை. மரணத்தைத் தேடி மனிதன் போகிறான்." அப்போ மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கக்கூடிய அன்றாட உணவுகளை தொடர்ந்து அவங்க சரியான விகிதத்துல தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது, கண்டிப்பா எந்தவித நோயும் உருவாகாது. அப்படின்னு சொல்லி என்னோட உரைய இத்தோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா லைன்ல இருக்கீங்களா? ஆசிரியர் தினேஷ் அவர்கள்
மிக அற்புதமாக இந்த அமர்வை நமக்காக நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். நம்பிக்கை என்னும் அருமருந்து குறித்து மிக மிக நுட்பமாக உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். இங்கு கடுமையான கொஞ்சம் மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆகவே முறையான சரியான நேரத்தில் பேராசிரியருக்கு நன்றி கூற முடியவில்லை. ஆகவே ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு உரை. இன்று பேராசிரியருடைய கல்லூரியில் கரண்ட் அங்க மின் இணைப்பு இல்லை. இருந்தாலும் இந்த உரைக்காக பேராசிரியர் அவர்கள் வீட்டுக்கு வந்து குறித்த நேரத்தில் நிகழ்ச்சியில் பங்கேற்று மிக அற்புதமாக கருத்துரை வழங்கியிருக்கிறார்கள். பேராசிரியர் அவர்களுக்கு சங்க இலக்கிய ஆய்வுத்தின் சார்பிலும் கோபி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பிலும் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை சான்றோர்கள் மக்களின் சார்பிலும் பேராசிரியருக்கு நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த அத்துணை சான்றோர்களுக்கு சங்க இலக்கிய ஆய்வுத்தின் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.